பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் அதே மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். 41வது வசனம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அவங்க எல்லாம் கேள்வி கேட்டு ஓஞ்சு போயிட்டாங்க. பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி எல்லாரும் கேள்வி கேட்டு இயேசுகிட்ட தோத்து போயிட்டாங்க. இப்போ இயேசுவா டைரக்டா போறாரு பரிசேயர்கிட்ட. போய் அவங்க கூடியிருக்கும் போது கேட்கிறாரு, கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவருதான் கிறிஸ்து, இவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட கேட்கிறாரு, அவங்க கிட்ட பரிசேயர்கிட்ட, கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் யாருடைய குமாரன்? அவர் யாருடைய மகன்? இயேசு கிறிஸ்து யாருடைய மகன் அப்படின்னு கேட்கிறார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அவர் தாவீதோட மகன் அப்படின்னு சொல்லி பரிசேயர் சொல்றாங்க. கிறிஸ்து பிறப்பார் மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஆனா இயேசுங்கிற பேரு புதிய ஏற்பாட்டில் தான் வருது. பழைய ஏற்பாட்டில் ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு ஏசாயால நம்ம வாசிச்சிருக்கோம். பட் இயேசுங்கிற பேர் அங்க மறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுங்கிற பேர் வெளிப்படுது. அப்போ அவர் கேட்கிறாரு, இயேசுதான் அங்க நின்று இருக்காரு, அவர் தான் இயேசுங்கிறது தெரியும். பட் ஆனா கிறிஸ்து இவர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேத்துக்கு தெரியாது. மத்தேயு 16வது வசனத்துல கேட்பாரு. ஃபர்ஸ்ட் மத்தேயு 16:13 கேட்பாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சீசர்கிட்ட கேட்பாரு. இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்போ இயேசு மறுபடியும் கேட்கிறாரு 15வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஜனங்கள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம பேதுரு, அவர் தான் எப்பவுமே முந்தி சொல்லுவாரு. அவர் சொல்றாரு, பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்போ பேதுருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இவருதான் கிறிஸ்து அப்படிங்கிறத பேதுரு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறது இந்த வசனத்துல நமக்கு தெரியுது. அதே கேள்வி தான் இவங்களையும் கேட்கிறாரு, நான் யாருடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பரிசேயர்கிட்ட போய் கேட்கிறார். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தேவனுடைய குமாரன்னு சொல்லியிருந்தா அவங்க சொல்றது கரெக்டு. அப்போ இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நியாயப்பிரமாணம் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு இயேசு அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்து எனப்படுகிறவர் தாவீதினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. என்னங்கிற அடுத்த வசனம் 43வது வசனம். அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? தாவீது 110வது சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல சொல்லி இருப்பாரு, ஆவியான, அப்போ தாவீதுடைய காலத்துல ஆவியானவரா செயல்பட்டார் இயேசு. அப்போ அங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. 110வது வசனம் சங்கீதத்துல, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர்னு சொல்லி அப்போ சொல்றது எஜமானன் சொல்லுவாங்க.
தன்னுடைய கணவனை மனைவிகள் வந்து ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தாவீது ஆண்டவர்னு சொல்லி இயேசுவை சொல்றார். அவருக்கு ஏன்னா சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி தாவீது வாசிச்ச அந்த சுரமண்டலத்தினால பரிசுத்த ஆவியினால அந்த பொல்லாத ஆவி துரத்தப்படுகிறது என்று நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கோம். அப்போ அங்க பரிசுத்த ஆவியா இயேசு அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இது இன்னும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோவான் 1:1 எடுத்து பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இது இன்னும் நல்லா விளங்கணும் அப்படின்னா அதே 14வது வசனம் பாருங்க. அந்த வார்த்தை, அதாவது யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் என்னவாகுது? அப்படியே மாம்சமாகி இப்போ நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியா இயேசு வாசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற இந்த வசனம் தெரிகிறது. சோ இன்னும் ஒரு வசனம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1:26 எடுத்துக்கோங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு அங்க சொல்றார். இது யார்கிட்ட சொல்றாருன்னா இயேசு கிட்ட தான் சொல்றார். இயேசு அங்க ஆவியானவரா இருக்கிறார். என்ன நம்ம வாசிச்சோம்? ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு வாசிச்சோம். அப்போ அந்த வார்த்தை தான் இயேசுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த வார்த்தை மூலியமா வார்த்தைகிட்ட தான் ஆண்டவர் வந்து உரையாடி கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்து திரியேக தேவன். அவர் தேவனாக இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். அப்ப திரியேக கேரக்டரை கொண்டவர் தான் நம் தேவன். இது எப்படி அப்படின்னு பார்த்தா யோவான் 10:30 ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் வேற, தேவன் வேற கிடையாது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 10:38 பார்த்தோம்னா பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிதா எங்கூட இருக்காரு, நானும் அவர் கூட இருக்கேன். எங்களுக்குள்ள பிரிவினையே இல்லை. நான் தான் பிதா, நான் தான் இயேசு. இந்த டிஃபரன்ஸ இவங்க பரிசேயர் வந்து புரிஞ்சுக்கல. இதே வந்து இன்னும் அழகா எழுதப்பட்டிருக்கும். எபிரேயர் 1:13 எடுத்து வாசிங்களேன். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வருஷத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? ஏதாவது தூதர்களை பார்த்து நீ என்னோட வலது வருஷத்தில் உட்காருன்னு சொல்லி யாருக்காவது நான் சொல்லி இருக்கிறேனா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவரோட வலது வாரிசத்துல இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். தூதர்களுக்கு கூட அதை நான் சொல்லல அப்படின்னு சொல்லி எப்பாவது நான் சொல்லியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி இங்க தேவன் கேட்கிறார். எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன அப்படிங்கிற விசேஷத்தை பார்த்தோம்னா குமாரனை நோக்கி தேவனே அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? தேவன் சொல்றாரு. தேவன் குமாரனை பார்த்து, அதாவது பிதா இயேசுவை பார்த்து தேவனே அப்படிங்கிறார். அப்போ பிதா வேற, நம்ம நினைக்கிறோம் பிதாவினுடைய மகன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரே ரைட்ஸ் இருக்கு, ஒரே வல்லமை இருக்கு, ஒரே கிருபை இருக்கு. ரெண்டு பேருமே உலகத்தை ஆள்பவர்கள்.
ஸோ பிதா வேற கிடையாது, இயேசு வேற கிடையாது, பரிசுத்த ஆவி வேற கிடையாது. இதுதான் தியானத்தின் மூலியமா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது. ஆல் இன் ஒன் ஸ்பிரிட். பிதா, இயேசு, பரிசுத்த ஆவி 3 பேருமே ஒண்ணுதான். இதுல டிஃபரன்ஸே கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பிற மதத்துக்காரங்களுக்கும் நான் சொல்றேன், ஆண்டவரை அவங்க தேவன்னு நம்புறாங்க, பிதாவை. ஆனா இயேசுவை அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுல வேதத்துல அழகா எழுதி வச்சிருக்காங்க. இது மோசேயை கொண்டு பரிசுத்த ஆவியால தேவனே சொல்லப்பட்டு எழுதுனது. இந்த பைபிள்ல இருக்கிற காரியங்கள் உண்மை என்பது உங்களுக்கும் தெரியும். மற்ற மதத்துக்காரங்களுக்கும் இந்த பைபிள் இருக்கிறது உண்மையானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு மனது வரமாட்டேங்குது. இயேசுவை ஒரு இறை தூதரா நினைக்கிறீங்க, இயேசுவை ஒரு தேவ தூதரா தான் நினைக்கிறீங்க, இயேசுவை குமாரன் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா அது உண்மை கிடையாது. இந்த வேதத்துல நம்ம வாசிச்ச பிரகாரம் பார்த்தோம்னா பிதா, பரிசுத்த ஆவி, இயேசு 3 பேருமே ஒண்ணுதான். ஸோ இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம யோவான் 10:30 வாசிக்கிறோம். பிதாவும் நானும் ஒன்னா இருக்கும்னு சொல்லி இயேசு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிதா என்னிலும் நான் அவரிலும் வாசமாயிருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டது உண்மைதான், அவர் மரித்து உயிரோடு எழுந்ததும் உண்மைதான். இது எல்லாத்தையும் நம்புற நீங்க ஏன் இயேசுதான் பிதாதான் இயேசு, ஆண்டவர் தான் இயேசு, யெகோவா தான் இயேசு அப்படிங்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அவருடைய நாமங்கள் தான் இது. யெகோவாங்கிறது அவருடைய நாமம், இயேசு என்கிறது அவருடைய நாமம், பிதா என்பதும் அவருடைய நாமம். ஆனா எல்லா நாமமும் ஒரே நாமம்தான். மனுஷன் படுகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியான அந்த ஒரு நபரின் பெயர், அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளின் பெயர் இயேசு கிறிஸ்து. பிதா ஒரு இடத்துல சொல்லி இருப்பாரு, இயேசுவால மாத்திரம்தான் நீங்க என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும், இயேசு இல்லாம என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வர முடியாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டாரு. ஏன்னா இப்படி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அவருக்கும் பிதாவுக்கும் தெரியும். ஸோ அவரால் அன்றி உங்களால பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. இயேசுவ தெய்வமா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததிக்கு பிதாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை நீங்க கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. God bless you.